நேரிலே அதாவது நேற்று நம்ம கொல்லிமலைக்கு போனதுனால அங்கே எல்லாம் கண் வச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு வரும்போது என்னோட பைக்கில் நல்லா இருக்குது என்னோட பைக்கில் ஒரு கார்காரன் வந்து ரிவர்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி இடிச்சிட்டான். இடிச்சு முன்னாடி டூம் அப்படியே ஃபுல்லாக உடஞ்சி போச்சு. ஏன்னா வந்து நான் அந்த பைக் எழுத்து நிப்பாடுறதுக்குள்ளே கார் கிளம்பிடுச்சு. அப்புறம் இன்னொரு பைக்கு பிடிச்சி சேஸ் பண்ணி போய் பிடிச்சி நாங்கள் எங்கள் பசங்கள்லாம் சேர்ந்து ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டால் 300 தரேன். நான் பெரிய இது டிஎம்கேவோட நான் பெரிய கை, ஐஏஎஸ் தெரியும், ஐபிஎஸ் தெரியும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. அவர் நீ யார் வேணால் தெரிஞ்சுட்டு போ, எனக்கு வந்து நீ வந்து 300 தரியா, சரி ஓகே, நீ வந்து பைக்கு நீயே சரி பண்ணி கொடுத்துரு, வா இந்த டூம் ஃபுல்லாக உடஞ்சது வந்து நீயே சரி பண்ணி கொடுத்து 300 எவன் தான் அவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிஎம்கேல எவன் இருக்கானோ அவன் வந்து சரி பண்ணி சொல்லு 300 அப்படின்னு சொல்லி அவனை ஆர்கியூ பண்ணி அப்புறமா அவர் அந்த குரூப்பில் ஒரு நல்லவர் இருந்தார். அந்த நல்லவர் வந்து பேசி ஏங்க பார்த்துங்க ஒரு 1000 தரங்கண்ணா. அந்த 1000 போட விடல அவன் அந்த டூமாங்கோலி டிஎம்கே எல்லாமே டிஎம்கே கேங்க தான். அப்போ வந்து நான் வந்து அவனை தெரியுமா தெரியும் சொல்கிறேன். அவ்வளோ பெரிய ஆளுங்களாம் ஏன்டா 300 வச்சு சுற்றிருக்கீங்க அப்படின்னு தான் தோணுச்சு நம்மளுக்கு. அப்புறம் வந்து அந்த பைக் 1000 தான் வாங்கணும். அந்த டூம் ஃபுல்லாக போயிடுச்சு. அது நம்மளுக்கு செலவு பார்த்தீங்கன்னா எப்படி 3000 பக்கம் ஆகும். முக்காடி நேரத்தில் எல்லாம் கண் வச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இப்போ மூஞ்சி இல்லாத பைக்கில் தான் இப்போ சுற்றிட்டு இருக்கோம். அது சரி பண்ணணுன்னா இப்போ அதுக்கு வேறு காசு வேணும். என்ன பண்ணுறது தெரியல. ஓகே, டிஎம்கேல தெரியும் அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணலாமா? டிஎம்கே இப்போ ஆச்சரியே இல்லையாப்பா. எப்படிலாம் வந்து நம்ம கொஞ்சம் மன வருத்தமாயிடுச்சு. இப்போ செலவு அதிகமாகிடுச்சு. கொல்லிமலைக்கு நம்ம போயிட்டு சந்தோஷமாக போகலான்னு பார்த்தா அங்கே போய் நம்மளை வந்து மன உளைச்சல் பண்ணி அனுப்பிவிட்டானுங்கடா. முக்காடி நேர்களே இந்த மாதிரி உங்களுக்கு எவனாவது கட்சி பேரை சொல்லி எவனாவது வந்து உரல் இருக்காங்களா? பைக் எடுத்துட்டு அவன் மட்டும் போயிட்டான் முக்காடி நேர்களே. ஓகே, நம்ம அடுத்த ட்ரிப்பில் பார்ப்போம். அது வரைக்கும் இனிமேல் வந்து நம்ம பாலிடிக்ஸ் பேச ஆரம்பிக்கலாம். இன்னையோட வீடியோ ஸ்டார்ட். அதனால் வந்து கொஞ்சம் க்ரூமிங் பண்ண வந்திருக்கேன். நம்ம தலைவர் இந்த பையன் தான் வந்து முடி வெட்டுறான். அவன் வந்து இது கடை வந்து எங்கடா இருக்கு? தாத்தக்காப்பட்டி கேட். நல்லா வெட்டுவான். கடை பேர் என்னடா? கோபி சலூன், தாதகாப்பட்டி கேட். நான் இங்கே தான் ரெகுலராக வெட்டுவேன்.